இன்றைக்கி பிரசாதம் 4ஆம் நாள் பிரசாதம் ஜவ்வரிசி பாயசம், எலுமிச்சம்பழ சாதம், இது வந்து சுண்டல், கொத்துக்கடலை கொண்டக்கடலை அப்படின்னு சொல்கிற சுண்டல். இது வந்து இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி பாயசம். பாருங்கோ, இப்போ தான் அதான் புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ், ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும். அதை டச் பண்ணேன்னா பெல் காட்டும். அதே டச் பண்ணேன்னா ஆல்னு ஒரு பெல் காட்டும். அதை டச் பண்ணேன்னா நான் போடுற சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போல் இன்றைக்கி என்ன பிரசாதம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி நவராத்திரியின் 4ஆம் நாள் பிரசாதம் பார்க்கலான் இருக்கோம். பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம் தான். பாயசத்துக்கு வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம் பண்ணலான் இருக்கோம். சாதம் வந்து எலுமிச்சம்பழ சாதம். இந்த கப்பால் 1 கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால் சின்ன கப்பு. ஒரு 6 முந்திரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 10 திராட்சை பழம் எடுத்துட்டுருக்கேன். பச்சைக்கற்பூரம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், லக்ஷ்மிக்கு விசேஷம். அதனால் பச்சைக்கற்பூரம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பால் இருக்குது, பால் விட்டு பண்ணிக்கலாம். முதல்ல இது ஆகட்டும். முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் இது பண்ணிக்கலாம். இது வெங்காயனால கொஞ்சம் சூடாக லேட்டாகும் பாத்திரம். திராட்சையும் போட்டுருவோம். இது எடுத்து வச்சுட்டு இதுலேயே வந்து நமக்கு நெய்யிலேயே வந்து ஜவ்வரிசியை வறுத்துன்ட்டு அப்புறம் வேக வைக்கலாம். போட்டுன்றலாம். அதை இது அப்படியே பொரியும். இதை பாருங்கள், பால் விட்டுக்கலாம். இது வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இது வேகட்டும்.
இது பாருங்கள், பச்சை கற்பூரம் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். அது அப்படியே கரைஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம், இன்னும் வேகட்டும். இப்படி நசுக்கி பார்த்தா தெரியும் வெந்துருத்தா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இது மாவு ஜவ்வரிசி, நைலானா கொஞ்சம் சட்டுன்னு வெந்துடும். வேகட்டும், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சர்க்கரை போடலாம். இதோ பாருங்க, நான் ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதை போட்டுடலாம். சர்க்கரை போட்டால் கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும், நீத்துக்கும். திரும்பி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா சரியாயிடும். கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். சர்க்கரை கரையிட்டுனா 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதாவது ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அதில் 1/2 ஸ்பூன். பாயசம் ஆயிடுத்து. இதை பாருங்க, ஏலக்காய் அந்த இதையும் போட்டுடலாம். ஏலக்காய் இப்போ பாருங்கள், பாயசம் ஆயிடுத்து. இப்போ எலுமிச்சை பிரசாதம் பண்ணிட்டா பிரசாதம் ஆச்சு. இன்னைக்கு இது கொத்துக்கடலை, வியாழக்கிழமை கொண்டக்கடலை அப்படிங்கிற கொண்டக்கடலைன்னு சொல்கிறான் இல்லையா, அது இன்னைக்கு சுண்டலுக்கு ஊற போட்டுருக்கேன். இன்றைக்கி அதை வேக வச்சு அதை பண்ணிடலாம். எலுமிச்சை பிரசாதம் சுண்டல் பண்ணணும்.
எலுமிச்சம்பழ சாதம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது பாருங்க, கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாதம் வடித்து ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு நறுக்கின்னு இருக்கேன். அதையும் போட்டுடலாம். மஞ்சள் பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நிறைய போட்டுன்ற வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே மஞ்சள் வாசனையாக அடிக்கும் சாதம். அதுக்கு அந்த சுட்டை இந்த எண்ணெயிலேயே போட்டுட்டா நல்லா இதாகிடும், பொரிஞ்சிடும். மஞ்சள் பச்சை வாசனையே அடிக்காது, மஞ்சள் வாசனை. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பழத்தில் எடுத்து அரை மூடி புழிஞ்சு உப்பு போட்டு புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன் எலுமிச்சம் பழத்தை. இதில் உப்பு போட்டுருக்கேன், இதுலேயே 2 ஸ்பூன். அதனால் பொடி உப்பு, டேபிள் சால்ட்டு, அதனால் நம்ம உப்பு போட்டுக்க வேண்டாம். இன்றைக்கி நைவேத்தியம் பாருங்க. இன்னும் சுண்டல் வேக வச்சு சுண்டல் பண்ணலாம். வதக்கின்றலாம். வியாழக்கிழமையாக இருக்கிறனால ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வியாழக்கிழமையாக இருக்கிறனால இது கொத்துக்கடலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். கொத்துக்கடலை, கொண்டக்கடலை, மூக்குக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுண்டல் இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கி குரு பகவானுக்கு இது உகந்தது, அதனால் இதை போட்டிருக்கேன். சுண்டல் இன்றைக்கி எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு 3 ஸ்பூன். கடுகு போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு ஆறு போட்டுக்கிறேன்.
இதை போட்டுடலாம். வேக வச்சு வேகே ஊற வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். பெருங்காய பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் வந்து உப்பு தேங்காய் பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு அப்படியே தண்ணி விடாத ஓட்டினோம்னா செதைக்கிறது அப்படின்னு பேர். அதை பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது நாங்கள் இப்படி தான் சுண்டல் பண்ணுவோம். இதுலேயே உப்பு இருக்குது. 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் காரத்துக்கு. தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். இன்னைக்கு குரு பகவானுக்கு இந்த சுண்டல். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.